ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஸ்பெஷலாக சூப்பரான பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துலேயே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்கல் பண்ணுறதுக்கு இப்போ நாம் மண்பானையில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பானை தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இந்த பால் பொங்கல் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சரிசி இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். இடையாக கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பொங்கல் ரெசிபி பாருங்கள். எல்லாராலுமே ரொம்பவே சுலபமாக பண்ண முடியும். ரொம்ப டைமும் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தான். அதில் நமக்கு சூப்பரான பால் பொங்கல் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். ஸோ பாலை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசி பால்னு நல்லா வேகட்டும். ஸோ நல்லா பொங்கி வர கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வந்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இப்போ நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இடையிடையே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸே போதும். அரிசி நல்லாவே வெந்துடும். கூடவே இடையாக கொஞ்சமாக பால் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அரிசி வேகிறதுக்கு பால் நிறையவே தேவைப்படுது. அதனால கொஞ்சமாக இடையிடையே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லாவே அரிசியை வேக வைக்கலாம். இடையிடையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கு. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்காகன்னா அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. அரிசியும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த அரிசி வேகிறத பொறுத்து தாங்க இதோட டைமிங்கே எடுக்கும். 30 மினிட்ஸே சூப்பராகவே வெந்துருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடாக இருந்தும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக வெறும் அரை மணி நேரத்திலே ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே சூப்பராக நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வேணுமா தேன், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான சூப்பரான பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். டேஸ்ட் தி பெஸ்ட். பை பாய்.